ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 50 days weight loss challengeோட டே 17. இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் எல்லாமே இருக்கு. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாட்ஸ்அப் குரூப் பத்தி தான் எல்லாருமே, அதெல்லாம் இல்லக்கா, அதெல்லாம் ப்ரொஃபஷனலா இல்லைன்னாலும் பரவாயில்ல, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குரூப் எல்லாம் பண்றாங்கக்கா அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருந்தீங்க. சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா இல்லைன்னா இன்ஸ்டாகிராம்லயாவது ஒரு குரூப் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா எங்களோட பிஃபோர் ஆஃப்டர் பிக்சராவது நான் உங்க கூட ஷேர் பண்ணி போடலக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சோ அதனால இன்ஸ்டாகிராம்ல நம்மளோட பேஜ் நேம் டெல்லி தமிழச்சி அபிஷியல்னு இருக்கும். சோ அதை வந்து பாருங்க. அதுக்கப்புறம் என்ன பத்தி நான் அப்டேட், சில போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே அதுல ஷேர் பண்ணுவேன். அதனால அதுல வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சரிங்களா? சீக்கிரமாவே அதுக்கு ஒரு குரூப் வந்து கிரியேட் பண்றேன். அதுக்கப்புறம் சப்பாத்தி வந்து சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. சப்பாத்தி சாப்பிடலாம். நிறைய பேருக்கு இருக்கிறது வந்து சப்பாத்தி ரைஸ் ஒரே கலோரிஸ்ன்னு சொல்லிட்டு, ரைஸும் சப்பாத்தி ஒரே கலோரிஸ் தானே, கார்போஹைட்ரேட் ரெண்டுலயும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரைஸ்ல வந்து கார்போஹைட்ரேட் மட்டும்தான் இருக்கு, ஆனா சப்பாத்தில ஃபைபரும் இருக்கு. சோ அதனால நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? அதுதான் வந்து அதுவும் அளவா தான் எடுத்துக்கிறோம். சோ அதுதான் வந்து இதற்கான வித்தியாசம். சரிங்களா? ஆயில் வந்து யூஸ் பண்ணாம அப்படியே நம்ம வந்து சப்பாத்தி வந்து போட்டு எடுத்துக்கணும். அது வந்து அவ்வளவுதான். அது வந்து ஒரு மதிய டைம்ல எடுக்கிறீங்கன்னா குட்டி குட்டி சப்பாத்தியா இருந்தா ஒரு 3 சப்பாத்தி, நைட்டா இருந்தா 2 சப்பாத்தி, அந்த மாதிரி நம்ம தான் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட வெயிட்ல இந்த 15 நாள்ல எந்த டிஃபரெண்ட்டுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. அப்படிலாம் கிடையாது. நான் வந்து 62.5 கிலோல தான் ஸ்டார்ட் பண்ணேன். உங்க எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட நான் 2 kg வந்து லாஸ் பண்ணிருக்கேன். சோ அதே மாதிரி நிறைய சிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து 73ல இருந்து 71 வந்துட்டேன், 67ல இருந்து 65 வந்துட்டேன், 87ல இருந்து 84 வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 kgs குறைச்ச எல்லாருமே சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது சிஸ்டர்ஸ். கண்டிப்பா நீங்க இதே மாதிரி எல்லாருமே கரெக்டா ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பா அதற்கான அந்த எஃபோர்ட் நம்ம கரெக்டானது போடும்போது கண்டிப்பா குறைஞ்சிரும். சரிங்களா? சோ இதெல்லாமே உங்க எல்லாருக்குமே மோட்டிவேஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். மில்லட் இட்லி தோசை வந்து செஞ்சு சாப்பிடலாமா மில்லட்ஸ்ல, ஒயிட் ரைஸ் பயன்படுத்தாம அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா அந்த மாதிரிதான் செஞ்சு சாப்பிடணும். நீங்க வந்து வெள்ளை அரிசிக்கு பதிலா கருப்பு கவுனி, சிகப்பு அரிசி எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பயன்படுத்தி பண்ணலாம். நான் இப்ப வந்து எனக்கு இப்பதான் கொஞ்சம் வெயில் காலம் வருதா, மாவு சுத்தமா புளிக்காது குளிர் டைம்ல. சோ இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தான் வெயில் வரப்போகுது. சோ இனிமே நான் வந்து அரைச்சு கண்டிப்பா உங்களுக்கு வந்து காட்டுறேன். சரிங்களா? இல்லைன்னா யூடியூப்ல போட்டாலே வரும். நிறைய சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, தேங்க்ஸ் சிஸ்டர், இவ்வளவு நான் குறைச்சிருக்கேன் இந்த 15 நாள்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மோட்டிவேஷனல், உங்களோட கைடு இதுதான் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு அதை கேட்கும்போது உண்மையாவே சொல்லணும்னா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எல்லாருமே நல்லா வெயிட் லாஸ் பண்ணிருக்காங்களே, அவ்வளோ ஒரு பூஸ்டப்பா இருக்கு சிஸ்டர். நல்லா கைட் பண்றீங்க, எவ்வளவு பாசிட்டிவா இருந்துச்சுன்றீங்க. எல்லாரோட அந்த கமெண்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணு வெயிட் லாஸ்க்கு நிறைய நாங்களாம் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கோம் இந்த வெயிட் லாஸ்க்காக அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா நிறைய நம்ம பார்த்திருப்போம். இப்போ வந்து நாங்க ஈஸியா எனக்கு குறைக்கிற மாதிரி இருக்கு சிஸ்டர், ஸ்ட்ரெஸ் இல்லாம. சோ இதற்கெல்லாம் காரணம் நீங்க தான் சொல்லும்போது உண்மையாலே சந்தோஷமா இருக்குங்க. உங்களோட வெயிட் வந்து லாஸ் பண்ணிட்டு யாராவது ஒருத்தர் உங்களோட நீங்க வெயிட்ட வந்து அதிகரிச்சுட்டு அதிகமா இருக்கிறதுனால ஏதாவது ஒண்ணு பேசியிருப்பாங்க. அவங்க முன்னாடி நீங்க தைரியமா நில்லுங்க. சோ அது வந்து உங்களுக்கு நமக்கே ஒரு செல்ஃப் கான்பிடென்ட் வரும். எல்லாத்தையுமே அடுத்தடுத்து நம்ம வந்து பண்ணுவோம். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நான் உங்க எல்லாருனாலையும் முடியும், சூப்பரா குறைச்சிருவீங்க. சரிங்களா? அப்புறம் சிஸ்டர் சொன்னாங்க, நான் 80 கிலோல இருந்து 50 கிலோ வரைக்கும் வரணும் சிஸ்டர், 30 கிலோ குறைக்கணும். நான் இந்த வெயிட் லாஸ்க்காக நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அனுபவிச்சிட்டேன், ரிலேட்டிவ் சைடா இருக்கட்டும். அதுக்கப்புறம் நான் இதை வந்து பண்ணணும்னா டாக்டர் கிட்ட போனது, கோச், இந்த மாதிரி நிறைய விஷயத்துல ஸ்ட்ரகிள் பண்ணிட்டேன் சிஸ்டர். ஆனா இப்பதான் உங்களோட வீடியோ பார்க்கும்போது எனக்கு நம்பிக்கை வருது, ஒரு கான்பிடன்ஸ் கிடைக்குது எனக்கு. என்னால வந்து என்னை வந்து இன்னும் ஒன்னு கைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா சிஸ்டர், கண்டிப்பா குறைச்சிடலாம். 30 கிலோ நினைக்காதீங்க, ஈஸியா குறைச்சிடலாம். நீங்க இருக்கிற அந்த கன்சிஸ்டன்ட பொறுத்து சூப்பரா குறைச்சிடலாம். அது குறைய உங்களுக்கு ஒரு பூஸ்ட், உங்களுக்குள்ளே ஒரு
மோட்டிவேஷன் உருவாகும். சோ அப்ப உங்களுக்கு வந்து அது உண்மையாவே அதை வந்து அச்சீவ் பண்ணிடுவீங்க நீங்க. சரிங்களா? சோ கவலைப்படாதீங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்ப நிறைய பேர் சொன்னது நல்ல ரிசல்ட் இருக்குக்கா, நாங்க நினைச்சோம் என்னமோ இது குறைக்க முடியுமா, இந்த மாதிரி சாப்பிட்டு வாக்கிங் மட்டும் பண்ணி குறைக்க முடியுமான்னு நினைச்சோம், ஆனா நல்ல ரிசல்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சூப்பர் சூப்பர் சிஸ்டர். இதே மாதிரி உங்களோட கோல் அச்சீவ் பண்றதுக்கு நீங்க ட்ரை பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பா அச்சீவ் பண்ணிடுவீங்க. உங்களோட சேனல் மென்மேலும் வளர நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். இதெல்லாம் கேட்கும் போது எவ்வளவு இப்போ நம்ம சுத்தி உள்ளவங்க, நம்ம ஃபேமிலி ரிலேஷன்ஸ், இந்த மாதிரி நம்ம க்ளோஸ்டு, நம்மளோட அப்பா அம்மா இல்ல ஹஸ்பண்ட் இல்லைன்னா மாமியார், நம்ம கூட உள்ளவங்க தான் நம்மளை வந்து நீங்க வளரணும்னு நினைப்பாங்க. மத்த ஒரு ரிலேஷன்லயே கொஞ்சம் தூரம் போயிட்டோம்னா வந்து நினைக்கவே மாட்டாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சுன்னா. ஆனா நீங்க வந்து சொல்லும் போது எனக்கு அவ்வளவு உண்மையாவே சந்தோஷமா இருக்குங்க. அந்த மாதிரி மனசார பாராட்டுறதும், மனசார ஒருத்தவங்க நல்லா வரணும்னு நினைக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையா நினைச்சா மட்டும்தான் வரும். சோ எல்லாருமே என்ன வந்து அவ்வளவு உண்மையா நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொரு கமெண்ட்டுங்க நம்ம சேனல்ல அப்படியே பாசிட்டிவ் எல்லாரும் அவ்வளவு கொட்டுறீங்க. அதற்கான ஒரு அதுதான் நான் இவ்வளவு தூரம் ஓடுறதுக்கு காரணமா இருக்கு. சோ உங்களால் நான் எப்படின்னா உங்களால் நான் என்னால நீங்க உன்னால நாங்க அப்படின்ற மாதிரி குழப்புறேன். என்னால நீங்க உங்களால நானு, அதனாலதான் வந்து போயிட்டு இருக்கு. சோ அதனால சூப்பரா பண்ணிடலாம் சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட வீடியோவை அடிக்கடி வச்சு பார்ப்பேன் சிஸ்டர். உங்களோட வீடியோ நீங்க பேசுறது நல்லா இருக்கு, உங்களோட வீடியோவை அடிக்கடி பார்த்துட்டே இருப்பேன், பழைய வீடியோ எல்லாம் போய் பார்ப்பேன் அப்படின்னு எல்லா சிஸ்டரும் சொல்றீங்க. அதை கேட்கும் போது நம்மளாது அப்படின்ட்டு நிறைய இன்ஃபுளுசர் இருக்காங்க, யூடியூபர்ஸ் எல்லாம் இருக்காங்க. நான் அதெல்லாம் பார்த்து அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து நம்ம எல்லாமே யோசிச்சிருப்போம், என்ன இந்த மாதிரிலாம் நமக்கு வந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இப்போ வரைக்குமே இருக்கவங்களும் இருக்காங்க. இப்ப வந்துட்டு அந்த 4 வருஷம் பழக்கம் மாதிரி க்ளோஸ் ஆனவங்களும் இருக்காங்களா. சோ அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு தொடர்ந்து இதே மாதிரி கொடுத்துட்டு இருங்க. நான் கண்டிப்பா இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் கண்டிப்பா உங்க கூட ஷேர் பண்ணிட்டே இருப்பேன். சோ கண்டிப்பா இந்த ஒரு கனெக்டிங் வந்து எப்பவுமே இருக்கணும். அப்புறம் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க கருப்பு கவுனி கஞ்சி குடிச்சேன் சிஸ்டர். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கருப்பு கவுனி கஞ்சி, அதுக்கப்புறம் கீரை பொரியல், அதுக்கப்புறம் ஒரு முட்டை வந்து ஸ்கிராம்பிள்டு எக் மாதிரி பொரியல் மாதிரி பண்ணி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சூப்பர் சிஸ்டர், நல்லா பேலன்ஸ் பண்ணிருக்கீங்க. சோ சூப்பர். அப்புறம் உங்க வீடியோவுக்கு நான் அடிக்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் ஏங்க அவ்வளவு தூரத்துக்கு நம்மள வந்து நம்மளோட அந்த பேசுறது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட பழைய வீடியோ போய் பாத்தீங்கன்னா நானே சிரிக்கிற மாதிரி இருக்கு. சோ எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து எனக்கு வராது விடாம ஒரு விஷயம் நம்ம வந்து ஸ்டார்டிங்ல ஒரு விஷயம் வந்து தயங்கிக்கிட்டே பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம உள்ள இருக்க திறமை வந்து வரும் இல்லையா, அந்த மாதிரிதான். சோ அதனால பேச வந்துரும். அந்த மாதிரிதான் வருதா, எல்லாருக்கும் அது நல்லா இருக்குன்னு சொல்றது. ஓகே, வந்துட்டோம் போல, யூடியூபர் ஃபார்முக்கு வந்துட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து சுகர் பேஷண்ட் சிஸ்டர், எனக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லிருங்கன்னு சொன்னாங்க. வெந்தயத்தை வந்து வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதை காலையில எம்டி ஸ்டமக்ல ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்து அதை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எம்டி ஸ்டமக்ல சூப்பரா இருக்கும். அப்புறம் இந்த ஆவாரம்பூ இருக்கு இல்லையா, அது ரொம்ப நல்லது. அதை நீங்க ஃப்ரெஷ்ஷா கிடைச்சா அதை கொதிக்க வச்சு குடிக்கலாம். இல்லன்னா அதை வந்து ஃப்ரெஷ்ஷா கிடைச்சா கூட அப்படியே காய போட்டு பொடி பண்ணி வச்சுட்டும் நீங்க வந்து குடிக்கலாம். அதுவுமே ரொம்ப நல்லது அது சுகருக்கு உள்ளதுக்கு. அதுக்கப்புறம் இப்ப இருக்க நம்ம ஹெல்தியான ஒரு பேலன்ஸ்டு டயட் வந்து இருக்கும் இல்லையா, சோ இதுவே உங்களோட சுகர் லெவலை வந்து சூப்பரா வந்து கம்மி பண்ணி கொடுத்துரும். கவலையே படாதீங்க. பிசிஓஸ் அந்த மாதிரி தைராய்டு என்னென்னமோ சொல்றீங்கல்ல, அது எல்லாத்துக்குமே இந்த ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் ஃபுட் வந்து சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். அதனால நீங்க அது இருக்கு இது இருக்குன்னா கவலைப்படாதீங்க. நம்ம சாப்பிடுறது ஹெல்தியா பேலன்ஸ்டா சாப்பிடுறோம், அது மட்டும்தான் இருக்கு. அதனால சூப்பரா குறைச்சிடலாம் சிஸ்டர். சரிங்களா, சரியாயிடும், எல்லாமே சரியாயிடும். அதுக்கப்புறம் வந்து வெயிட் மிஷின் வந்து டிஃப்ரெண்டா வெயிட் காட்டுது அப்படின்னு சொல்றீங்க நிறைய பேரு. வெயிட் மிஷின்ல ஃபர்ஸ்ட் எந்திரிச்சது நம்ம எம்டி ஸ்டமக்ல எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 3 தடவை கரெக்டா எடுங்க. ஃபர்ஸ்ட் ஒண்ணு வருது, அப்புறம் 2வது ஒண்ணு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 3வது அந்த 2வது வந்ததுதான் வரும். சரிங்களா, அப்ப அதுதான் வந்து சரியான வெயிட். சோ அது மாதிரி கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் காலைல பிரேக்ஃபாஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து திருப்பியும் செக் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட அந்த உணவோட வெயிட்டும் ஆட் ஆகும்ல, அப்ப வந்து டிஃபரன்ஸ் ஆகதான் செய்யும். சரிங்களா, சோ அதை வந்து கணக்குல எடுத்துக்காதீங்க. எம்டி ஸ்டமக், ஓகேவா?
நீங்க வந்து எக்ஸசைஸ் வந்து பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணலங்க, நான் உங்களோட வீடியோ என்ன காட்டுறேனோ அதை தான் நான் வந்து பண்றேன். சோ அதனால சூப்பரா குறைச்சிடலாம். வாக்கிங் பிளஸ் டயட் ஹெல்தியான முறையில பண்ணி சாப்பிடலாம். குண்டா சுட்டி சோற சாப்பிட்டுட்டு வாக்கிங் மட்டும் பண்ணிட்டா இல்ல ஒர்க் அவுட் மட்டும் பண்ணிட்டா வெயிட் குறைஞ்சிருமானா அது கண்டிப்பா முடியாது. அது வந்து நீங்க வெயிட் மெயின்டைன் பண்ணும்போது பண்ணிக்கலாம். சோ அந்த மாதிரி. ஆனா வெயிட்ட குறைக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஃபுட் லைஃப் ஸ்டைல வந்து ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணணும். அப்பதான் நம்மளால குறைக்கவே முடியும் சிஸ்டர். சரிங்களா? கம்மங்கூழ் வந்து குடிக்கலாமா? கம்மங்கூழ், கேப்பக்கூழ் எல்லாமே குடிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. அரிசி சோறு சேர்க்காம நார்மலா கூழ் மாதிரி கிண்டி தயிர்ல கரைச்சு நீங்க குடிங்க. அதே மாதிரி கருப்பு கவுனி கஞ்சி, கருப்பு கவுனி கொள்ளு கஞ்சி, அது மாதிரி ஏதாவது கூழ் வகைகள், மில்லட்ஸே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கஞ்சி மாதிரி ராணி கூட பண்ணி காமிச்சு இல்லையா, சோறு மாதிரி அதை வேக வச்சுட்டு தயிர் போட்டு கரைச்சு அந்த மாதிரி குடிக்கலாம். இந்த வெயிலுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. சோ அதனால கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நான் வந்து நேத்து அவல் ரசம், கொள்ளு ரசம் வச்சிருந்தேன் இல்லையா, அந்த கொள்ளு ரசத்துல வந்து நான் அவல் போட்டு சாப்பிட்டேன் இல்லையா, அந்த அவலுக்கு பதிலா பொரி போட்டு சாப்பிடலாமா, ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்டிருந்தீங்க. பொரி வந்து ஆயில்ல ஃப்ரை பண்றது. சோ அது வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்க வேண்டாம், பொரி வேண்டாம். ஆனா நீங்க அவல் வந்து எடுத்துக்கலாம். அவல்ல வந்து ஃபைபர் வந்து இருக்கு. இப்ப வெள்ளை அவலும் ஃபைபர் இருக்கு, ஆனா சிகப்பு அவல்ல மோர் ஃபைபர் இருக்கு. சிகப்பு அவல் கிடைச்சுன்னா இன்னும் ரொம்பவே பெஸ்டா இருக்கும். சரிங்களா? சோ அதனால அவல் வந்து இந்த மாதிரி லைட்டா ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணி, ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு அந்த தண்ணியை ஃபுல் நல்லா வடிகட்டிட்டு அப்படியே வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 மினிட்ஸ்ல வந்து நல்லா பொழு பொழுன்னு ஆயிடும். அதை வச்சு நம்ம லெமன் ரைஸோ இல்லைன்னா புளியோதரை இந்த மாதிரி ஏதாவது மிக்ஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அவல் உப்புமா மாதிரி பண்ணலாம், அந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம். சரிங்களா? சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. எம்டி ஸ்டமக்ல வந்து பாத்தீங்கன்னா நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் குடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. கண்டிப்பா வந்து குடிக்கலாம். அது வந்து இந்த செக்கு எண்ணெய்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி பியோர் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. நெய்யுமே நல்ல நெய்யை எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லதுதான். அதுக்கப்புறம் வந்து சமையலுக்குமே செக்குல ஆட்டின கடல் எண்ணெய், நல்லெண்ணெய் எல்லாம் கிடைச்சுன்னா அந்த மாதிரி பயன்படுத்துங்க. எங்களுக்கு எல்லாம் இங்க கிடைக்கல. சோ அதனால நார்மல் ஆயில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆயில் வந்து கம்மியா யூஸ் பண்ணணும் எல்லாத்துலயுமே, அதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து பச்சை பயிறு, கொள்ளு, கடலை இதெல்லாம் வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாமான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பயிர் வகைகள் எல்லாத்தையுமே, ஒரு கைப்பிடி வேர்க்கடலை, ஒரு கைப்பிடி பட்டாணி, ஒரு கைப்பிடி கொண்டைக்கடலை, ஒரு கைப்பிடி பச்சை பயிறு, எல்லா பயிருமே சேர்த்து நைட்டு ஊற வச்சுட்டு, வேர்க்கடலை எல்லாமே அது காலைல நம்ம அவிச்சு இவ்வளோ எப்போ எடுப்போம்ல குவான்டிட்டி அது அளவுக்கு மொத்தமா பயிர்கள் எல்லாமே சேர்த்தும் எடுத்துக்கலாம். தனித்தனியா ஒரு ஒரு பயிராகவும் ஒவ்வொரு நாள் பிரேக்ஃபாஸ்ட்க்கு இவ்வளவு எடுத்துக்கலாம். அதுல நீங்க வெள்ளரிக்காவோ கேரட் துருவி போட்ட ஒரு சலாடு மாதிரி நீங்க சாப்பிட்டாலும் இன்னும் மோர் ஃபைபர் உங்களுக்கு ஆட் ஆகும். சோ அதுதான் நல்ல பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஒரு பெஸ்டானதா இருக்கும். ஸ்வீட் கார்ன் இந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். சரிங்களா? சிக்கன் கட்லெட் வந்து சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க. சிக்கன் கட்லெட் பண்ணும்போது கண்டிப்பா உருளைக்கிழங்கு வந்து சேர்ப்பீங்க. அதுக்கப்புறம் ஆயில்ல ஃப்ரை பண்ணும்போது எவ்வளவு சாப்பிடலாம் கேட்டிருந்தீங்க. இப்போ நீங்க நிறைய டிஷ் வச்சு சாப்பிடுறீங்க, அதுல வந்து ஒரு சைடு போர்ஷனா சாப்பிடுறீங்கன்னா ஒரு சின்ன சின்னதா 2 பீஸ் எடுத்துக்கலாம். கட்லெட் மட்டும்தான் அப்படின்னா நைட் டின்னருக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு 4-5 பீஸ் வச்சு சாப்பிட்டு கம்ப்ளீட் பண்ணிருங்க. டின்னராவே அதை வந்து வச்சுக்கோங்க. அது கூட ஒரு வெள்ளரிக்காவோ இல்ல ஒரு கேரட்டை கட் பண்ணி வச்சு நம்ம வந்து அதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஆயில் வந்து ரொம்ப லெஸ் ஆயில்ல நீங்க வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சரிங்களா? முலாம்பழம் ஜூஸ் வந்து பண்ணும்போது சுகர் வந்து ஆட் பண்ணலாமா? கண்டிப்பாங்க. நம்ம சுகரே எதுலையுமே ஆட் பண்ணக்கூடாதுங்க. கரும்பு ஜூஸே குடிக்க கூடாதுன்னு சொல்றோம். எந்த ஒரு சுகருமே எடுத்துக்க கூடாது. சரிங்களா? அப்படி இருக்கும்போது சூப்பரா வெயிட் லாஸ் நடக்கும் ஹெல்தியான முறையில. சரிங்களா? முலாம்பழம் ஜூஸ் பிளைனா குடிச்சு பாருங்க, இல்லைன்னா முலாம் பழமாவே சாப்பிட்டு பாருங்க. பெரும்பாலும் ஜூஸ் பண்றதை விட பழமா சாப்பிடும் போது அதுல வந்து நிறைய ஃபைபர் வந்து கிடைக்கும். இதுவே ஜூஸா குடிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஃபைபர் கொஞ்சம் குறைஞ்சிரும். சரிங்களா? அதனால புரிஞ்சுக்கோங்க. அப்படி ஜூஸா தான் உங்களுக்கு குடிக்க பிடிச்சிருக்கு அப்படின்னா அதுல ஒரு சப்ஜா சீடோ இல்லைன்னா இது இருக்குல்ல சியா சீடோ வந்து சோக் பண்ணி வச்சுட்டு ஊற வச்சுட்டு அதை வந்து சேர்த்து கூட நீங்க வந்து குடிக்கலாம். அதுல கொஞ்சம் ஃபைபர் வந்து ஆட் ஆகும். சோ அதனால சொல்றேன். ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் வந்து நான் நேற்று பண்ணி காமிச்சிருந்தேன். வெயிட் கெயின் வந்து ஆகாதா? கண்டிப்பா ஆகாது. நமக்கு தேவையான அயன் சத்து எல்லாமே, புரோட்டீன் எல்லாமே அதுல வந்து இருக்கு. அந்த ட்ரை ஃப்ரூட் ஜூஸ்ல நம்ம வந்து ஆக்டிவா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு. காலை பிரேக்ஃபாஸ்ட்க்கு கண்டிப்பா எடுத்துக்கலாம். நம்ம தண்ணி ஊத்தி அரைச்சோம்ல, பால் அப்புறம் வாழைப்பழம் சேர்த்து அரைச்சோம்னு வச்சுக்கோங்களேன், வெயிட் கெயினுக்கு வந்து பயன்படும். பால் அதெல்லாம் சர்க்கரை இதெல்லாம் போட்டு அரைச்சாங்கன்னா, இப்ப நம்ம எதுவுமே இல்லை, ஃப்ரூட்ஸோட ஸ்வீட்னஸ் தண்ணியில தான் அரைக்கிறோம். அப்படிங்கும் போது நமக்கு அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸும் கிடைக்கும், வெயிட் லாஸ்க்கும் நம்ம கெட்ட கொழுப்புகள் கரையிறதுக்கும் ஒரு வாய்ப்பா இருக்கும்.
காலைல பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நல்ல ஃபில்லிங்கா உங்களுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே பிரேக்ஃபாஸ்ட்க்கு கிடைச்சிடும். சரிங்களா? நீங்க வந்து 11 மணிக்கு இது ஒரு ஜூஸாலாம் எடுத்துக்க கூடாது. காலைல பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க. நட்ஸ் எல்லாமே வந்து தனியா வந்து சாப்பிடாதீங்க. இந்த மாதிரி சோக் பண்ணிட்டு இந்த மாதிரி ஜூஸ் மாதிரி பண்ணி சாப்பிட்டுருங்க. இல்லன்னா கேக்குறீங்க நட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி எடுத்து சாப்பிடலாமா, ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிடுறீங்க அப்படின்னா 2-3 தான் சாப்பிடணும். அதுலயே நமக்கு அதற்கான சத்துக்கள் எல்லாம் கிடைச்சிரும். சரிங்களா? சோ அதிகப்படியா சாப்பிட்டோம்னா ஃபேட் லெவல் எந்த அளவுக்கு புரோட்டீன் இருக்கோ அதுக்கு மேல ஃபேட் லெவல் அதிகமாயிரும். சரிங்களா? சோ அதுக்காக தான் சொல்றேன். இப்போ வந்து இன்னைக்கு வந்து நான் ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கிறேன் அப்படின்னா அன்னைக்கு வந்து இந்த இது இருக்கு இல்லையா, பன்னீர், தேங்காய், இந்த மாதிரி இதை அவாய்ட் பண்றது நல்லது. ஏன்னா இதுலயும் ஃபேட் இருக்கு, இதுல எல்லாம் ஃபேட் இருக்கும் இல்லையா, சோ அதனால ஃபேட் இன்க்ரீஸ் ஆயிடும். சோ பேலன்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை எடுக்கும்போது இதை எடுக்காதீங்க, அந்த மாதிரி. சரிங்களா? பன் வந்து சாப்பிடலாமா, பன் வந்து சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க. ஹோல் வீட் பன் வந்து கிடைக்கும், எப்பயாவது அது தேவைப்பட்ட அந்த மாதிரி எடுத்துக்கலாம். மைதா பன் சாப்பிடக்கூடாது. சரிங்களா? சோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணியாச்சுங்க. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்தடுத்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருமண நாள் காணும் அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சோ வாங்க இன்னைக்கு டே விலாக் வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்றதா. இன்னைக்கு நம்மளோட வெயிட் 60.85. சூப்பர் இல்லையா? 60ல வந்தாச்சுங்க, செம்ம ஹாப்பி. அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்ல குடிக்கிறதுக்கு வெயிட் லாஸ் ட்ரிங்க் தான். என்னன்னு பாத்தீங்கன்னா லெமன் டீ தான் ப்ரிப்பேர் பண்ண போறோம். தண்ணியில டீ தூள் கொஞ்சம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை வந்து கப்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வடிகட்டி அதில் லெமன் புழிஞ்சு விட்டு அப்படியே குடிக்க போறோம், மிக்ஸ் பண்ணிட்டு. அவ்வளவுதான். இது வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இதுவுமே இருக்கும். நான் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து போடுவேன். அதுல எது உங்களுக்கு பிடிச்சு கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை வந்து ட்ரை பண்ணுங்க ரெகுலரா. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறமா அது குடிச்சு முடிச்சுட்டு காலைல அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் டைம் ஆயிடுச்சு இல்லையா, மதிய லஞ்ச் பாக்ஸ்க்கும் இன்னைக்கு வந்து சேமியா தாங்க. இது வந்து கோதுமையில செஞ்ச சேமியா தான். சோ அதை தான் வந்து ப்ரிப்பேர் பண்ண போறேன். சிம்பிளா ஆயில் சூடு பண்ணிட்டு கடுகு, அதுக்கப்புறம் வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை வந்து சேர்த்திருக்கேன். இந்த கடலைப்பருப்புலாம் சேர்த்தா கடுக்கடுக்குன்னு இருக்கனால பிடிக்காது அவங்களுக்குலாம், அம்மாச்சிக்கலாம். ஸோ அதனால சேர்க்கல. இன்னைக்கு வந்து பச்சை பட்டாணி வந்து சேர்த்திருக்கேன். நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து கூட வந்து கிச்சடி மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு பச்சை பட்டாணிலாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தண்ணி உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அந்த சேமியாவை போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போறோம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த சிறிஜை பச்சை சட்னி இருக்கு இல்லையா, இதுக்கு ரொம்ப காம்பினேஷன் நல்லா இருக்கும். தக்காளி, பூண்டு, அப்புறம் வரமிளகா, அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தாளிப்பு மட்டும் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சு கொட்டினோம்னு வச்சுக்கோங்களேன், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். சேமியாவுக்கு இட்லி தோசைக்குமே இந்த பச்சை சட்னி ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ சேமியாவும் பொழு பொழுன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்களேன். இது வந்து வறுத்த சேமியா, ஸோ அதனால வறுக்கலாம் இல்லை. அப்புறம் நேற்று நைட்டே வந்து பாதாம் எல்லாருக்குமே வந்து ஊற வச்சிருந்தேன். ஸோ அதை வந்து தோலெல்லாம் உரிச்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உரிச்சு எடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாச்சிக்கும் மாமாவுக்கும் காஃபி வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் பிரெட் டோஸ்ட் பண்ணிட்டேன் அவருக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அம்மாச்சிக்கு சேமியா, பச்சை சட்னி, அதுக்கப்புறம் பாதாம் வந்து உரிச்சிருந்தேன்ல, நைட்டு சோக் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஸோ அதையும் வச்சு காஃபியோட கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2 டப்பாவில் வந்து சேமியா அப்புறம் சட்னி எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ அதனால அதிகமாக வச்சு விட்டுறது. அதுக்கப்புறம் அவங்க ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் நான் வந்து 1/2 மணி நேரம் நல்லா வந்து வாக்கிங் வந்து பண்ணினேன். 1 மணி நேரம் வாக்கிங் பண்ணுங்க, உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். நான் இந்த மாடியில இருந்து அடிக்கடி ஏறி இறங்குவேங்க. ஸோ அதனால எனக்கு வந்து கரெக்டா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து சேமியா, பச்சை சட்னி, 4 பாதாம் உரிச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த அளவு தான், அதுக்கு மேல வந்து போகக்கூடாது. ஸோ பாதாம் வந்துமே எந்த அளவுக்கு ப்ரோட்டீன் இருக்கோ அந்த அளவுக்கு ஃபேட்டும் வந்து இருக்கு. ஸோ அதனாலதான் கம்ப்ளீட்டா பாத்திரத்தெல்லாம் அப்பவே கழுவி போட்டுட்டு அதுக்கப்புறமா குளிச்சு ஃப்ரெஷ் அப் வந்து ஆயாச்சு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வேலைகள் வந்து பார்க்கலாம். பிள்ளைங்க வந்து பாத்தீங்கன்னா பாட்டு போட்டு விட்டுருந்தேன், கொஞ்ச நேரம் ஆடிட்டு இருந்தாங்க. இல்லாட்டினா நம்மளை வந்து தொந்தரவு பண்ணுவாங்க. ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும்ல, லீவ் விட்டுருக்காங்க. ஸோ அதனால 11 மணி ஆயிடுச்சு. அம்மாச்சிக்கு காஃபி போட்டு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு காஃபி வந்து போட்டுட்டு போய் கொடுத்துட்டேன். இங்க பாருங்களேன், எனக்கு நான் ரெக்கார்ட் பண்ணும்போது நாய் சவுண்ட் உங்களுக்கு லாஸ்டா கேட்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா நான் நைட்டு வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். நாயெல்லாம் அது டியூட்டியை பார்க்க ஆரம்பிச்சிச்சு, நான் இன்னும் தூங்காம இருக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா துணி எல்லாம் அள்ளிட்டு போய் மிஷின்ல போட்டுட்டு வந்துடலாம் சொல்லிட்டு அதையும் வந்து போட்டு விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கிளாஸ் நல்லா தண்ணி குடிக்கிறேன். அடிக்கடி வந்து நல்லா தண்ணி குடிங்க. வெயிலுக்கு வந்து உங்க ஸ்கின்னுக்கு, வெயிட் லாஸ்க்கு, உடம்புக்கே ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நிறைய தண்ணி குடிங்க. சரிங்களா? கேப் விட்டு குடிங்க. அதுக்கப்புறம் மாடிக்கு வந்து போயிட்டேங்க. மாடிக்கு போயிட்டு கொஞ்சம் வந்து செடிக்கெல்லாம் அப்படியே தண்ணியை விட்டுட்டு அப்புறம் துணி எல்லாத்தையுமே எடுத்து காய வந்து போட்டுட்டேன். காலையில ஹஸ்பண்ட் வந்து தண்ணி ஊத்திட்டாங்க. இருந்தாலுமே நான் ஒரு கொஞ்சம் வந்து ஊத்தினோன்னா தான் இந்த வெயிலுக்கு வந்து நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஊற்றி விட்டுட்டு அப்புறம் வந்துட்டேன் கீழே. ஸோ அதுக்கப்புறம் லஞ்ச் ப்ரிப்பரேஷன் தாங்க. நைட்டு சாதம் வடிச்சது அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ கத்திரிக்காய் தான் கட் பண்ணி வச்சுட்டு கத்திரிக்காய் பொரியல் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நீல வாக்கில் இந்த தயிர் சாதத்தில் அந்த கத்திரிக்காய் பொரியலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா, அம்மாச்சிக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான். ஸோ ஒரு
பேன்ல எண்ணெய் சூடு பண்ணிட்டு கடுகு சோம்பு வந்து பொரிய விட்டுட்டு வரமிளகாய் கருவேப்பிலை வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு நல்லா தட்டி சேர்த்தோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி உப்பு சேர்த்து எப்பவும் வதக்குவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இனி வெயில் காலம் வந்துருச்சு இல்லையா, இந்த மாதிரி தயிர் சோறு இந்த மாதிரி கஞ்சி இந்த மாதிரி தான் வந்து அம்மாச்சிக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதான் அதுக்கப்புறம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்படியே வேக வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் வந்து இப்படியே கூட நம்ம அந்த வரமிளகா டேஸ்ட்லேயே வந்து போதும் காரம். இல்லாட்டா நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து வதக்கி விட்டுட்டு கடைசியாக கொஞ்சம் வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு அதை நல்லா வந்து சுருள வந்து வதக்கி எடுத்துக்கலாம். செம்ம டேஸ்டியாக வந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வந்து அதிகமாக ஊற்றுனாங்கன்னா வச்சுக்கோங்களேன், எண்ணெய் காய் மாதிரி நல்லா இருக்கும். நான் எண்ணெய் கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணிவிட்டு கடைசியாக கொத்தமல்லி தலை தூவணும்னா அல்டிமேட்டாக ரெடி ஆயிடுச்சுங்க. அப்படியே தயிர் சாதத்தோடு இது கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்கு இல்லையா, அம்மாச்சிக்கு பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நேற்று நைட்டு சப்பாத்தி மாவு பிசைஞ்சது நான் வந்து டப்பாவில் போட்டு ஒரு 4 பீஸ் வந்து வச்சுட்டேன் இல்லையா மாவு. ஸோ அதை எடுத்து இப்போ எனக்கும் பிள்ளைங்களுக்கும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி வந்து அப்புறம் கொஞ்சம் தயிர் சாதமும் இருக்குது, குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு அப்புறம் அந்த சப்பாத்தியும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சப்பாத்தியை எண்ணெயெல்லாம் தடவாமல் போட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து நான் 2 சப்பாத்தி அப்புறம் கத்திரிக்காய் பொரியல் நிறையா, வெள்ளரிக்காய் நிறையா, அம்மாச்சி ஷாலோ ஃப்ரை பண்ண பெரிய மீன் இருக்குல்ல அதில் ஒரு துண்டு அதை எடுத்து வச்சு அம்மாச்சி கொடுத்துருந்தாங்க மீன். ஸோ அதில் ஒரு துண்டு எடுத்து வச்சு நான் சூப்பராக மதியம் லஞ்சு சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் கையோட பாத்திரத்தை எப்பவுமே கழுவிடுவேங்க. மதிய டயத்தில் தூங்கிடக்கூடாது, ஏதாவது ஒரு வேலை பார்த்து எப்படியாவது டைவர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ ஸ்வீட் கார்ன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எடுத்துருக்கேன். நல்லா வந்து உப்பு சேர்த்து வேக வச்சுக்கிறேன். நீங்கள் வேக வச்சுட்டு உப்பு பெப்பர் தூவி கூட நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ அது மாதிரி அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு காஃபி போட்டு கொடுத்துலாம் சொல்லிட்டு காஃபி போட்டுட்டு அவங்களுக்கும் வந்து ஸ்வீட் கார்ன் ஸ்நாக்ஸ் கொஞ்சம் வச்சு அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் ஒரு கிண்ணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன் வந்து எடுத்துக்கிட்டேன். சூப்பராக இருக்குங்க. ஸ்வீட் கார்ன்லாம் சாப்பிடலாமான்னு கேட்குறீங்க, சாப்பிட்லாம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இல்லை மதியம் காலை பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை நைட் டின்னரோ எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு நிறையா வச்சு நீங்கள் ஒரு சலாட் மாதிரி வெள்ளரிக்காய்லாம் கட் பண்ணி போட்டு கூட சாப்பிட்லாம். ஸோ அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து தமிழ் கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதான் ஏன்னா இங்கே வந்து தமிழ் அவனுக்கு லெசன் இல்லை, இருந்தாலுமே அவன் மறந்துடக்கூடாது, தேவை இல்லையா, நம்ம தாய்மொழி நல்லா பேசுவான், எழுத படிக்கவும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ அதான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் சரி டின்னர் டைம் ஆயிடுச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 3 முட்டை சேர்த்து பெப்பர் ஆம்லெட் தான், எண்ணெயே இல்லை பார்த்தீங்களா உங்களுக்கு, அதுக்காக தான் வந்து அப்படியே பேனை காமிச்சிருந்தேன். கொஞ்சம் அடி பிடிக்கும், அப்படியே போட்டு இங்கே பாருங்க எப்படி சுட்டு எடுத்திருக்கேன்ட்டு. பரவாயில்ல, நமக்கு ஷேப்பாங்க முக்கியம், ஃபில்லிங் ஆகணும், டேஸ்டாக இருக்கணும். அதனால தான் ஒரு வெள்ளரிக்காய் கட் பண்ணிட்டு இந்த 3 பெப்பர் ஆம்லெட் வச்சு தாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஈவினிங்ஸ் இந்த ஸ்வீட் கார்ன் வந்து சாப்பிட்டோம் இல்லையா, ஸ்வீட் கார்னு, ஸோ நல்லாவே ஃபில்லிங்காக இருந்தது. ஸோ அந்த மாதிரி டயத்தில் இந்த மாதிரி ஈஸியாக லைட்டாக சாப்பிட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சோறு தான் உங்களுக்கு வந்து வச்சேன். ஏன்னா இந்த கத்திரிக்காய் பொரியல் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளு ரசம் நேற்று சூடு பண்ணி வச்சோம், அதுவும் இருந்தது. அதை வச்சு இன்னைக்கு நைட் டின்னரை ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணி அவங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாப்பாடு அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக பாத்திரத்தெல்லாம் கழுவி வேலையை முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு நான் வந்து அந்த லாஸ்ட் ட்ரிங்க் குடிப்போம் இல்லையா, அதுக்கு வந்து சீரகமும் சோம்பு தான் நல்லா கொதிக்க வச்சு குடிக்கிறேன். அது வந்து ஒரு பங்கு இருக்கிறது பாதியாக வந்து வத்தணும் அந்த அளவுக்கு. ஸோ அதை வந்து ஃபில்டர் பண்ணிட்டு நான் வந்து குடிக்க போகிறேன். இது வந்து நல்லா டைஜஸ்ட் ஆகணும். பயிர் வகை முட்டைலாம் சாப்பிட்ருக்கோம் இல்லையா, நல்லா டைஜஸ்ட் ஆகி நம்மளோட வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியாச்சு. இன்னைக்கு டேவை வந்து பார்த்தீங்கன்னா நான் சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிக்க நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.